தோலை செதுக்கி எடுத்துகிட்ட நண்பர்களே 2 குக்கம்பரை. இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். ஒரு வெயிலுக்கு ஏற்ற ஒரு இதமான ஒரு சூப்பரான ஒரு ஜூஸுங்க. எல்லோரும் இந்த வெயில் சீசனில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பரு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க இதை கட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா குக்கம்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம் நண்பர்களே. நம்ம ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 2 3 4 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. 6 7 8 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. மூடியை போட்டுருவோம். ஒரு சின்ன கஷ்டம் இஞ்சி சேர்த்துப்போம் நண்பர்களே. இஞ்சி சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே, ஒரு சின்ன கஷ்டம். நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நண்பர்களே. இதில் வந்து நம்ம ஐஸ் வாட்டரை கொஞ்சம் சேர்த்துப்போம். ஐஸ் வாட்டர் சேர்த்துப்போம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம குக்கும்பர் ஜூஸ் அடித்து எடுத்துக்கிட்டோம். சர்க்கரை, இப்போ ஒரு கஷ்டம் இஞ்சி அடித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சால்ட்டை போட்டுப்போம். சால்ட்டை போட்டுட்டு நம்ம கிளாஸை வச்சு இப்படி ஒரு தீர்த்திப்போம் நண்பர்களே. ஒரு தீர்த்தி அப்படி எடுத்து இப்படி வச்சு நம்ம ஃபினிஷாக ஒரு குக்கம்பரோடைய ஒரு ஸ்டைலில் கொடுத்து விட்டு பாருங்க நண்பர்களே. ஜமால் மையுதினி மாதிரி நம்மளோட குக்கம்பர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்படிக்கு நான் உங்கள் சமையல்காரன். நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.